மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பங்குனி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசியில் சுக்கிரன், ராகு, சூரியன், புதன் பகவான் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்ப ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் மார்ச் மாதம் 30ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்க போகின்ற பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும். உங்கள் ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் போன்ற பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த பங்குனி மாதத்தில் கலவையான பலன்களே உங்களுக்கு கிடைக்க போகிறது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து இருப்பதால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அதே போல பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். இந்த மாதத்தில் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அதே போல நவீன ரக மின்சாரம், மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். உங்களுடைய மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். இருந்தாலும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமுடன் இருங்கள். அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எனவே உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள். குடும்ப விஷயங்களை அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். அதே போல வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனத்தை செலுத்துவது அவசியம். உங்கள் ராசியில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள். உங்கள் ராசியில் சுக்கிரன், ராகு, சூரியன், புதன் பகவானின் சேர்க்கையால் சக ஊழியர்களுடன் போதுமான ஒத்துழைப்பை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எனவே கவனமுடன் இருங்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் பெயர்ச்சி ஆகின்ற நேரத்தில் ஓரளவுக்கு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தருவதாக அமையும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மார்ச் மாதம் 18ஆம் தேதி அன்று புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் கௌரவமும் உண்டாகும். புதிய இடம், வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் பெயர்ச்சி அடைய இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். வங்கியில் இருப்பு கூடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி அடைவதாக இருக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து இந்த மாதத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை கிடைக்க பெறுவீர்கள். அதிகாரம் செய்யும் பதவிகளும் உங்களை தேடி வரும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து
பெயர்ச்சியாகி மீன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும், சுப காரியம் நடக்கும், திருமண முயற்சிகள் மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும், கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவும். சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும், மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ராசியில் சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக அமைந்தாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படும், எனவே கவனமுடன் இருங்கள். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மன வருத்தம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கும். பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் குழப்பம் நீடிக்கும். குரு பகவானின் பார்வை 7, 9, 11ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். உங்கள் ராசியில் சுக்கிரன், ராகு, சூரியன், புதன் பகவானின் சேர்க்கையால் ஒரு சிலருக்கு சொந்த இடம், வீடு அமையும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். செய்து வரும் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. வீண் செலவுகள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வேலைகளில் முழு ஈடுபாட்டுடன் செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். இந்த மாதத்தில் கடன் வாங்கி செலவு செய்வதை முடிந்தவரை தவிர்த்து கொள்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் உங்கள் ராசியில் சுக்கிரன், ராகு, சூரியன், புதன் பகவானின் சேர்க்கையால் இதுவரை நீங்கள் அடைந்து வந்த முன்னேற்றத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். பல வகைகளிலும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். உடல் நிலையில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உருவாகி உங்களை சங்கடப்படுத்தும். பணிபுரியும் இடத்தில் உடன் பணிபுரிவருடன் சங்கடங்கள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இழுபறியாகும். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். ஜென்ம ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு வரவை கொடுத்து கொண்டே இருப்பார். குரு பகவானின் பார்வை சங்கடத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பும். மற்றும் அதனை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசியில் பெயர்ச்சிக்க இருப்பதால் முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். நீண்ட நாட்களாக நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். மன குழப்பம் விலகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது. சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வழிகளிலும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். உடல் நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படும். அதற்காக மருத்துவ செலவுகளும் ஏற்படும். உங்கள் ராசியில் ராகு, சூரியன், புதன், சுக்கிர பகவானின் சேர்க்கையால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்திற்காகவும் செலவு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வியாபாரிகள் புதிய முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும். பிறர் கூறும் ஆலோசனைகளை கேட்டு பண ஆசையாலும் கையில் இருக்கும் பணத்தை கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். குரு பகவானால் இந்த மாதத்தில் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நெருக்கடி இருந்தாலும் பண புழக்கமும் அதிகரிக்கும். குடும்பத்தின் தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்வீர்கள். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் இந்த நேரத்தில் பகைத்து கொள்ள வேண்டாம். களத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்கள் வழக்கமான வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துவது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக் கொள்வது நன்மை தருவதாக அமையும். நன்றி, வணக்கம்.